பண்பாடு காக்கும் எளிய பழங்குடிகளே மலைமக்கள் என்பதால் தங்களின் ஆதி வாழ்முறைகளை சீர்கெடாமல் தக்க வைத்துக் கொண்டுள்ளனர். அதன் பொருள் என்னவென்றால், நீரூழி காலத்திற்கு முன்பு மனித இனம் உருவ வழிபாடு கைக்கொள்ளவில்லை என்ற ஆழமான உண்மையே. முருகன்தான் உருவ வழிபாட்டை முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்தார் என்பதை பிறகு வேறொரு விழியம் வழியாக விவரிக்கிறேன். ஆக ஜுடாயிசம், இஸ்லாம் போன்ற அப்ரஹாமிய மதங்களின் உருவமில்லா வழிபாடு குமரி கண்டத்திலேயே உருவானது. அது யூதர்களால் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டதல்ல. நீரூழி காலத்தில் குமரியிலிருந்து வெளியேறிய நோவா தன்னோடு சிவனையும் காளியையும் கொண்டு சென்றார். ஆனால் அப்போது உருவ வழிபாடு இல்லை. நோவாவின் வழிவந்தவர்களே யூதர்கள். எனவே யகோவா, ஜஹோவா, யாவே என்றெல்லாம் அழைக்கப்படும் யூதர்களின் இறைவன் சிவனே. யகோவா என்பது யாக்கோவன் என்பதன் திரிபே. யா பிளஸ் கோவன், யாக்கோவா, யகோவா. யா என்றால் தெற்கு, கோவன் என்றால் அரசன். எனவே யகோவா என்றால் தென்னரசன் என்று பொருள். தட்சிணாமூர்த்தி என்ற சிவனின் இன்னும் ஒரு பெயருக்கும் தென்னரசன் என்றே பொருள். யூதர்கள் அறிவார்களோ இல்லையோ, ஜஹோவா என்பது நீரில் மூழ்கி போன குமரிக்கண்டத்தின் தட்சிணாமூர்த்தியாகிய சிவனே. இஸ்லாம் மார்க்கத்தின் முதல் இறை தூதர் ஈசனே என்பதற்கு அம்மதத்தின் பெயரே சான்று கொடுக்கிறது. ஈசா பிளஸ் லாமா, ஈசல்லாமா, இஸ்லாமா, இஸ்லாம். லாமா என்பது சன்னியாசி, அதாவது இஸ்லாமிய முறையில் இறை தூதுவர். எனவே இஸ்லாம் என்பதன் பொருள் இறை தூதுவனாகிய ஈசன் என்பதே. ஆக அரூப வழிபாடு யூதர்களின் கண்டுபிடிப்பல்ல. அது நீரூழி காலத்திற்கு முன்பிருந்த வழிபாட்டு முறை. யூதர்கள் இன்றும் ஈசனையே உருவமில்லாமல் வழிபடுகின்றனர். நீரூழி காலத்திற்கு முன்பு நிலவிய அல்தரா எனும் சமாதி வழிபாடுதான் இன்று மலைக்குறவர்களால் தொடரப்படுகிறது. நோவா தன்னோடு கொண்டு சென்ற அல்தரா வழிபாடுதான் இன்று யூதர்களின் சினகாகுகளில் அல்டார் வழிபாடாக மருவியுள்ளது. சிவன் போன்ற சித்தர்கள் குகைகளில் வாழ்ந்தவர்கள். முருகனுக்கு குகன் என்ற பெயர் உள்ளதை கவனியுங்கள். எனவே சித்தர்கள் வாழ்ந்த குகைகள் வழிபடு தலங்களாக இருந்தன. அதுவே தமிழகத்தில் பிற்காலத்தில் கோயில்களாகவும் மாறின. அதே போல யூதர்களின் வழிபடுதலம் சின்ன குகை என்று அழைக்கப்பட்டு அது மருவியே சினகாக் என்றாகியுள்ளது. சின்ன குகை, சினகாக்.